கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது கொழுந்துவிட்டு எரியும் தீயினால் கொல்லப்பட்ட இரத்த சாட்சியாய் மரித்த செயின்ட் லாரன்ஸ் அவர்களை பற்றி காணலாம். பிறப்பு கிபி 1559, மறைவு கிபி 1619. செயின்ட் லாரன்ஸ் பிறந்து வளர்ந்த இடங்களை பற்றிய விவரங்கள் அதிகம் இல்லை. இவர் ஸ்பானியா தேசத்தை சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய தூய்மையான வாழ்க்கையும் அவருடைய நற்குணங்களும் அக்காலத்தில் ரோமாபுரியில் ஆர்ச் டீக்கனாக இருந்த செயின்ட் சைட்டஸ் கவனத்தை இழுத்தது. அவர் லாரன்ஸை தம்மிடம் வரவழைத்து வேதாகம ஆராய்ச்சியில் ஈடுபடச் செய்தார். பின்னர் கிபி 257 டீக்கன் பதவிக்கு அவரை உயர்த்தினார். சிறு வயதிலேயே இப்பதவிக்கு வந்த லாரன்ஸ் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இப்பணியை சுயநலமற்ற எண்ணத்துடனும் மிகவும் பக்தி வைராகியத்துடனும் செய்து வந்தார். ஆகையால் விதவைகள் எளியவர்களால் மிகவும் போற்றப்பட்டார். கிபி 257 சக்கரவர்த்தி வெலேரியன் கிறிஸ்தவ சபையை துன்பப்படுத்த துவங்கி கிறிஸ்தவ மார்க்கத்தை தான் அழித்து விடுவதாக பறைசாற்றினான். அதற்கு ஆரம்பமாக கிறிஸ்துவின் மந்தை மேய்ப்பர்களான அத்தியட்சர்களையும் போதகர்களையும் கொலை செய்யும்படி உத்தரவிட்டான். சைட்டஸ் பிடிபட்டு தூக்கு மேடைக்கு கொண்டு போகப்பட்டார். லாரன்ஸ் அவர் பின் அழுது கொண்டு சென்று, தகப்பனே, உம் மகனை விட்டு எங்கே செல்கின்றீர்? நான் எவ்விதத்தில் உமக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய தயங்கினேன். என்னையும் உம்முடன் அழைத்துச் செல்லும் என்று கதறினார். தான் கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக மரிக்கும் நற்பேறு தனக்கு கிடைக்காமல் போகுமோ என்று அங்கலாய்த்தார். சைட்டஸ் இதை கண்டு, எனக்கு கிடைத்ததை விட பெரிய சோதனையும் சிறந்த வெற்றியும் உனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வயோதிபனான எனக்கு அப்படிப்பட்ட நல்வாய்ப்பு கொடுத்து வைக்கவில்லை என்றார். பின்னும் அவர் கிறிஸ்தவ சபையின் சொத்தும் பொருள்களும் எதிரியின் கையில் விழாதபடிக்கும் அவைகள் சரிவர விதவைகள் ஏழைகளுக்கு பங்கீடு செய்வதை கவனிக்கவும் வேண்டுமென்று லாரன்ஸை வேண்டிக் கொண்டார். தனக்கும் சீக்கிரத்தில் இரத்த சாட்சியாக மரிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்று லாரன்ஸ் அளவில்லா ஆனந்தம் கொண்டார். ரோமாபுரியில் உள்ள கிறிஸ்தவ சபைக்கு அக்காலத்தில் திரண்ட ஆஸ்திகள் இருந்தன. கிறிஸ்தவ போதகர்கள் பராமரிப்புக்கு வேண்டிய தொகையை தவிர விதவைகள், பாதுகாப்பில்லாத கன்னிய ஸ்திரீகள் இவர்களை காப்பாற்றும் பொறுப்பு சபைக்கு இருந்தது. தூர தேசத்தில் உள்ள ஏழை கிறிஸ்தவ மக்களுக்கும் பண உதவி செய்து வந்தனர். முன் சொல்லியபடி இப்பணியை லாரன்ஸ் நல்ல முறையில் உற்சாகத்துடன் செய்து வந்தார். ரோம அரசாட்சியில் உட்பட்ட பிரீஃபெக்ட் கிறிஸ்தவ சபைக்கு அதிக சொத்து இருப்பதாக கேள்விப்பட்டு லாரன்ஸை தம்மிடம் வரவழைத்து, உம்மிடம் திரளான சொத்துக்கள் உண்டென்று கேள்விப்படுகிறேன். உம் மத கொள்கைப்படி ராயனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்த வேண்டும். உங்கள் கடவுள் இவ்வுலகத்தில் பணம் உங்களுக்கு கொடுக்கவில்லை, வார்த்தைகளால் உங்களை போஷித்தார். ஆகையால் உங்கள் பணத்தை எங்களுக்கு கொடுத்து வார்த்தைகளை கொண்டு நீங்கள் வாழ்க்கை நடத்துங்கள் என்றார். அதற்கு லாரன்ஸ், உண்மையாகவே எங்கள் சபைக்கு மிகுந்த சொத்து உள்ளது. அதற்குள்ள செல்வம் சக்கரவர்த்திக்கும் கிடையாது. எனக்கு சிறு அவகாசம் கொடுத்தால் அந்த சொத்தில் ஒரு சிறிய பாகத்தை உமக்கு காட்டுகிறேன் என்றார். ரோம பிரீஃபெக்ட் லாரன்ஸ் சொத்து என்று சொல்லும்போது எதை குறித்து பேசினார் என்று புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தனக்கு அதிக சொத்து கிடைத்து விட்டதாகவே எண்ணி 3 நாட்களில் அந்த சொத்தை தங்களிடம் காட்டும்படி கட்டளையிட்டார். அந்த 3 நாட்களில் சபை ஆதரித்து வந்த தூய்மையான வாழ்க்கை நடத்திய கூன், குருடு, கால், கை இழந்தவர்கள், குஷ்டரோகிகள், விதவைகள் இவர்களை தம் ஆலயத்தின் முன் வரிசையாக நிறுத்தி அவ்விடத்திற்கு ரோம பிரீஃபெக்டை அழைத்துச் சென்றார். ரோம பிரீஃபெக்ட் அத்தகைய காட்சியை கண்டவரல்ல. அவர் முகத்தில் கோபக்குறியை கண்ட லாரன்ஸ், எதை கண்டு கோபம் கொள்ளுகிறீர்? முன் நிற்கும் இவர்களே சபையின் கிரீடத்தில் முத்துக்களும் வெளியேறப்பெற்ற கற்களும் ஆவார்கள். உம்முடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டு கிறிஸ்தவ சபையை சேர்ந்து இந்த கிறிஸ்தவ மக்களை போஷிக்க நீர் முன்வர வேண்டும் என்று கூறினார். ரோம பிரீஃபெக்ட் அதிக கோபம் கொண்டு, நீ உன் மதத்திற்காக மரிக்க ஆசைப்படுவாய் என்று அறிவேன். ஆனால் நீ உடனே சாக மாட்டாய். நான் உன்னை வதைத்து அங்குலம் அங்குலமாக மரிக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய இரும்பு அடுப்பை தயாரித்து அதன் கீழ் பாதி எரிந்த நிலக்கரியை போட்டு அவர் உடையை உரிந்து இரும்பு அடுப்பில் கட்டி வைத்தார். பின்னர் நெருப்பை அதிகமாக்கி அவரை சித்திரவதை செய்தான். லாரன்ஸ் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும் ஆர்வத்தினால் வேதனையை பொறுமையாக ஏற்றுக்கொண்டார். அவர் முகம் தேவதூதன் முகம் போல் பிரகாசித்தது. வெகுநேரம் சென்ற பின்பு மலர்ந்த முகத்துடன், என் உடலை திரும்ப போடுங்கள், ஒரு பக்கம் வேண்டிய அளவு வெந்துவிட்டது என்று சொன்னார். பின்னர் ரோமாபுரி மக்களின் குணப்படுத்துதல் ஊக்கமாய் ஜெபித்து ஜீவனை விட்டார். அவருடைய விசுவாசத்தையும் அவர் மரித்த விதத்தையும் கண்டு அநேகர் குணப்பட்டதாக சரித்திரம் கூறுகிறது. அங்குள்ள பக்தர்கள் அவருடைய சடலத்தை தைபருக்கு போகும் சாலைக்கு அருகில் ஆகஸ்ட் மாதம் 10 கிபி 258 நல்லடக்கம் செய்தனர். அவர் மரித்த வருடத்திலிருந்து ரோமாபுரியில் விக்கிரக ஆராதனைக்காரர் எண்ணிக்கை குறைந்ததாக சொல்லப்படுகிறது. கிபி 3 நூற்றாண்டில் இரத்த சாட்சியாக மரித்த கிறிஸ்தவ பக்தர்களுள் லாரன்ஸ் மிகவும்
மிகவும் சிறந்தவர் என்று வரலாறு கூறுகிறது. இன்னும் அநேக மிஷனரி வாழ்க்கை வரலாறுகளை, இரத்த சாட்சிகளை நாம் காணலாம். எங்களோடு கூட இணைந்திருங்கள், எங்களோடு கூட பயணியுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.